Praise the Lord. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாள் இந்த மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நற்செய்தி பணிக்குழுக்கள், அதாவது நற்செய்தி குழுக்கள், ஜெபக்குழுக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து 2 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு கூட்டம். இந்த கூட்டமானது, இந்த தேதியானது ஜனவரி மாதம் நடைபெற்ற கூட்டம். ஜனவரி 26 ஒரு கூட்டம் நடைபெற்றது இங்கே. இப்போ ஏப்ரல் 10 மறைமாவட்ட அளவில் இருக்கக்கூடிய இந்த நற்செய்தி குழுவினர், ஜெபக்குழுவினர், அதனுடைய பொறுப்பாளர்கள், வழிகாட்டிகள், தன்னார்வ பணியாளர்கள், இன்னும் நற்செய்தி பணியிலே ஆர்வமுடையவர்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து ஒரு ஒருங்கிணைப்பு கூடுகை, ஒரு கூட்டம், ஒரு தியான கூட்டம். இது தவக்காலமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு தியான கூட்டம் போல நம்ம இதை செயல்படுத்தலாம் என்று நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய ஆயரவர்கள், நம்முடைய மறைமாவட்டத்தில் உள்ள எல்லா குழுக்களும், நற்செய்தி குழுக்கள், ஜெபக்குழுக்கள் தெரியும், நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, அதில் நம்ம கண்டுகொள்ளலாம். எல்லாரையும் ஒருங்கிணைப்பு செய்து அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த பணிகளை ஊக்குவிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதிலே நம்முடைய ஆயரவர்கள் மிகவும் அக்கறையும் கரிசனையும் உடையவராக இருக்கிறார்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது கூட இந்த கூட்டத்தை பற்றி நான் ஆயரவர்களிடம் சொன்னேன். இதுபோல் ஏப்ரல் 10 கூட்டம் இருக்கிறது ஆண்டவரே, நீங்கள் வாருங்கள் என்று பிஷப்பை அழைத்த பொழுது, வழக்கமாக பிஷப்புக்கு இந்த வாரத்தில் ஒரு நாள் தான் டே ஆஃப். அவங்களுடைய எல்லா தனிப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்வதற்காக, பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட நாள் தான் இன்றைய நாள். இன்று அவர்கள் பணியின் காரணமாக முதன்மை கூறு அவர்கள் வருவார்கள், அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாலே ஆயரவர்கள் சொன்னார்கள். இல்லை என்றால் ஆயரவர்கள் கூட இன்று வந்திருக்கக்கூடும். இப்போ நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய முதன்மை கூறு அவர்கள் பிற்பகலிலே வருகிறார்கள். அதேபோல் கத்தோலிக்க நற்செய்தி குழுவினுடைய, இந்த நகர்ப்புற பங்களினுடைய நற்செய்தி குழுவினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய அவர் தந்தை ஜமல்ஸ் அவர்களும் பிற்பகலிலே வருகிறார்கள். பிற்பகலிலே அடரேஷன், மாஸ், அவ்வளோதான். இந்த 2யும் பிற்பகலில் வச்சுருக்கிறோம். மார்னிங் செஷன் முழுவதுமாக நமக்கெல்லாம் நல்லா தெரியும், அருட்தந்தை வர்க்கீஸ் அவர்கள் இந்த நற்செய்தி பணியாளர்கள், தன்னார்வ ஊழியர்கள், இவங்களுக்கு ஏற்புடைய ஒரு செய்தி, ஒரு சிறப்பு செய்தி வழங்கும்படியாக அவர்கள் சென்னையிலிருந்து ஏற்கனவே வந்துவிட்டார்கள். இங்கே தான் இருக்கிறாங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் அவங்க செய்தி கொடுக்க வருகிறார்கள். ஆகவே இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் தொடக்கத்தில் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்கள் கடைசி வரை இருக்கணும். ஏன்னா மதியத்துக்கு பிற்பாடு தான் அடரேஷன், திருப்பலி இருக்குது. அதை விட முக்கியமாக முதன்மை கூறு அவர்கள் எல்லாரையும் சந்திக்க வேண்டும் என்பதில் ஒரு காலையில் எனக்கு ஃபோன் செய்தார்கள். 9 மணிக்கு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். நான் எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் ஒரு 3:15 மணிக்கு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் திருப்பலிக்காக. 3:15 மணிக்கு வாங்க அப்படின்னு. அப்போ கேட்டாங்க, எல்லா ஊழியர்களும் இருப்பாங்களா என்று தான் முதல்ல கேட்டாங்க. நான் எல்லோரும் இருப்பாங்க, யாரும் போக மாட்டாங்க, நான் எல்லோரையும் இருக்க சொல்லுகிறேன். நீங்கள் திருப்பலி முடிந்து திருப்பலியிலே எல்லாரையும் சந்தித்து கொள்ளுங்கள், சரிதானா என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த ஒரு கூட்டமானது ஜனவரி மாதமே முன்குறிக்கப்பட்ட ஒன்று. இது எப்படி நடத்த வேண்டும் என்பதை ஆவியானவர் வழிநடத்துகிறார். நமக்கு ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய கத்தோலிக்க நற்செய்தி குழுவினர் அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் எல்லாவற்றையும் மிக அருமையாக நமக்கு இங்கே முன்னேற்பாடு செய்து விட்டார்கள். அதே போல் சகோதரர் கஸ்பார் அவர்கள் எல்லா குழுக்களையும், ஜெபக்குழுக்களையும், நற்செய்தி குழுக்களையும் சந்தித்து அவர்கள் எல்லாரையும் யாரெல்லாம் வர்றா அப்படிங்கிற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் பொதுவான ஒரு அழைப்பை பார்த்து அநேகர் நீங்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். இன்றைய ஒரு நாள், இன்றைக்கி விடுமுறை நாள், ஹாலிடே, ஹோலிடே தான். இன்றைக்கி ஹாலிடே ஹோலிடே, கரங்கள் தட்டி ஆண்டவர் மயப்படுத்தும், சரிதான். இன்றைக்கி ஹாலிடே, கவர்மெண்ட் ஹாலிடே தான். அன்றைய சமயம் இது நமக்கு ஒரு ஹோலிடேவாக இருக்கிறது. ஒரு பரிசுத்தமான ஒரு நாளாக நாம் எடுத்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க, அப்போ வந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவை 10:15 மணி, இன்னொரு 10:15 மணிக்கு சரியாக இறைச்செய்தி தந்தை அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக ஒரு சில கருத்துக்களை கூறிக்கொள்ள நான் ஆசிக்கிறேன். இப்போ நான் பொதுவாக சொன்னேன் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், நான் மீண்டுமா சொல்கிறேன், மாலை 4-4:15 ஈவினிங் டீயோடு நம்ம முடிச்சிருக்கோம். சரிதானா? அதனால் நீங்கள் கடைசி வரை இருக்கணும். வந்தவங்க எல்லாம் நீங்கள் பேர் பதிவு பண்ணியிருக்கிறீங்க, அட்டண்டன்ஸ் போட்டோம்லாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? மாலை 4-4:15 மணி வரைக்கும் நீங்கள் இருந்து இந்த கூட்டத்தை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். ஒரு முழுமை கிடைக்கணும். அந்த கூட்டம் முழுவதுமாக இருந்தோம். ஏன்னா ஆஃப்டர்நூனில் தான் நம்ம அடரேஷன் வச்சுருக்கிறோம், மாஸ் வச்சுருக்கிறோம் இல்லையா? முக்கியமான நிகழ்வுகள் மதியம்தான் இருக்குது. ஏன்னா ஃபாதருக்கு நம்ம அதிகமான நேரத்தை இந்த மார்னிங் செஷனில் கொடுத்துருந்தோம். 10 மணிலேருந்து மதியம் வரை தந்தை அவர்கள் நமக்கு அருமையான செய்தி வழங்குகிறார்கள். சரிதானா? நற்செய்தி பணியாளர்கள் சிறப்பு செய்தி வழங்குகிறார்கள். அந்த செய்தியை உள்வாங்குகிறோம். அதனை மதியத்துக்கு பிற்பாடு, மதிய உணவுக்கு பிற்பாடு நாம் அடரேஷன் நற்கருணை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். திருப்பலியில் சமர்ப்பித்து நாம் திருப்பலியின் அருளோடு கலந்து செல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். கரங்களில் தட்டி ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். எனக்கு சரிதானா? இது நான் ஒரு தொடக்கமாக சொல்லுகிறேன், அவ்வளவுதான் இல்லையா? தவக்காலம் முழுவதும் ஜெபம், தவம், தர்மம். ஆனால் இப்போ இந்த 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம், தாழ்ச்சி, கீழ்ப்படிதல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் இந்த 3 சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நற்செய்தி பணியாளருக்கு, ஒரு தன்னார்வ பணியாளருக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உடைய ஒவ்வொருவருக்கும் தேவையான முக்கணிகள் இந்த 3 தான். எப்படி ஜெபம், தவம், தர்மம்னு சொல்கிறோமோ அதே போல் இந்த 3 முக்கியமானது. மன தூய்மை, அதான் பரிசுத்தம் சொல்கிறோம். மன தூய்மை என்பது முக்கியமானது. 2வதாக தாழ்ச்சியை பார்க்குறோம், 3வதாக கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். சரிதானா? இன்னைக்கு முழுவதும் நமக்கு இதுதான். ஏன்னா ஒரு நற்செய்தி பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் நான் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்க முடியாது. அந்த ஊழியம் நடைபெறாது. இப்போ நம்ம எல்லாம் ஆண்டவர் அதுக்கு அடிப்படையாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் தான். திருமுழுக்கில் தான் ஆண்டவருடைய முத்திரை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதிலே நம்ம தூய்மையாக்கப்படுகிறோம் இல்லையா? ஜென்ம பாவத்திலிருந்து நம்ம அப்போ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிதானா? ஞானஸ்தானத்திலே நாம் மன தூய்மை, பரிசுத்தம், இயேசுனுடைய முத்திரையை நாம் பெறுகின்ற பொழுதே அப்படிப்பட்ட ஒரு மன தூய்மையை பெறுகிறோம், பரிசுத்தம் இல்லையா? அந்த பரிசுத்தத்தில் வாழணும்னு எல்லாருக்கும் வாஞ்சி இருக்கிறது. ஆனால் அதை வாழ்றதுக்கு எவ்வளவு தடைகள் இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு போராட்டம் இருக்குன்னு பாருங்க. இங்கே இருக்க நம்ம எல்லாருமே அதை அனுபவிச்சிருக்கிறோம். நான் ஒரு மன தூய்மையோடு வாழ, பரிசுத்தமாய் வாழ, புனிதமாய் வாழ எனக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. ஒரு புனிதர் கூட அப்படி சொல்லலை பாருங்க. ஏதாவது ஒரு புனிதர் அப்படி சொல்லியிருக்காங்களா? இல்லை. அவங்க வாழ்க்கையிலும் எத்தனையோ போராட்டம் தான். எந்த புனிதரை எடுத்து பார்த்தாலும் சரி, என் கோடி அற்புதர் அச்சிஷ்ட அந்தோணியார் திருத்தலம், இது மறைமாவட்ட திருத்தலம். இந்த திருத்தலத்தில் அந்தோணியாருடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டம். நற்கரனை எடுத்துகிட்டு உட்காந்து, நமக்கெல்லாம் தெரிஞ்சது, என் சிந்தனைக்கு வராதனால சொல்கிறேன். நற்கரனை எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாத்தான் நற்கரனை எடுக்கிறதுக்காக பாவசிங்கத்தினை செய்யணும், அவர் ரெடி ஆகணும், தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் போக விடாமல் சாத்தான் தடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது அந்தோணியார் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது. லிஸ்பன் நகரில் அவர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்தில் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த சாத்தான் அந்த போராட்டம் தடையிலிருந்து வெளிவருவதற்காக என்ன செய்கிறாரு, இந்த கையை வச்சே என்ன செய்கிறாராம், தரையில் அழுத்தி 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 சிலுவை போட்டாராம். இன்னைக்கு அந்த சிலுவை இருக்குன்னு சொல்கிறாங்க லிஸ்பனில், நான் பார்க்கல, போனவங்க சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அந்தோணியாருக்கே போராட்டம், நமக்கெல்லாம் இன்னும் ஏமாத்திரம் சாத்தானுடைய போராட்டம். இந்த உலகத்தில் ஒருத்தன் ஒரு காரியத்தை ஒழுங்காக செய்துட்டு இருக்காமன்னா அவன் சாத்தான் தான் ஒழுங்காக செய்துட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. மற்றவங்கெல்லாம் செய்கிறாங்களோ செய்யலையோ சோம்பலாக்கி விட்டுட்டு அவன் வேலையை ஒழுங்காக செய்துக்கிட்டு இருக்கிறான் சாத்தான். இந்த அந்தோணியார்ட்டே போய் போராட்டம் பண்ணியிருக்கிறான் பாருங்க. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கம்யூனியன் எடுத்துகிட்டு வந்த உடனே அவர் மனசில் தீய சிந்தனை கொண்டு வரும்படியாக சாத்தான் வந்ததாக அந்தோணியார் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவர் அழுத்தமாக சிலுவை போட்டு விரட்டினார் என்று. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில் போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அதையெல்லாம் தாண்டி செல்வது தான் கிறிஸ்தவம். அதற்கு ஆண்டவர் நமக்கு அடையாளமாக சிலுவையை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களை, நான் இந்த சொன்ன பார்த்தீங்களா, அந்த 3 காரியங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தொடக்கத்திலே நான் சொல்கிறேன், இன்றைக்கி டாக்கு ஃபாதர் இதே போல் உங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு என்னென்ன, எப்படி ஊழியம் செய்யணும், ஊழிய பாதை எப்படி இருக்கும், ஆண்டவருடைய நற்செய்தி பணியை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் அடிப்படையாக, இது அடிப்படையான காரியங்கள் அப்படிங்கிறதுனால ஒரு ரினிவல் தான், புதுசாக இல்லாட்ட ஒரு ரினிவல், ரிவ்யூ பண்ணுறோம், உள்ளத்தில் நாம் புதுப்பிக்கிறோம்.
அப்போ என் உள்ள வந்து மன தூய்மையோடு இருக்கிறதா? நான் ஊழியத்தை, ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய பணியை, நற்செய்தி பணி, நற்செய்தி அறிவிக்கும் பணி, ரெண்டும் இணைந்த ஒரு பணியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அந்த ரெண்டும் இணைந்த பணி தான். நற்செய்தி அறிவிக்குங்க, நற்செய்தி அறிவிக்கும் பணியை செய்கிறீங்க, போதிக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறீங்க, சரிதான். அதே போல் நற்செய்தி பணிகளையும் செய்கிறோம், அறப்பணிகள், தர்மம்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஒவ்வொரு இதுலேயும் நிறையா செய்துட்ருக்குறீங்க இல்லையா? ஒவ்வொரு ஜபக்குழு, ஒவ்வொரு நற்செய்தி குழுலையும் வந்து ஏழை எளிய மக்களுக்கு அந்தந்த குழுவினர் தங்களால் ஏன்ற அதை செய்கிறார்கள். இந்த ரெண்டும் இணைந்த ஒன்று தான். நற்செய்தி பணியாக இருக்கட்டும், நற்செய்தி அறிவிப்பு பணியாக இருக்கட்டும், சரிதானா? ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன தாக்கம் தான் இல்லையா? ஒரு சிலருக்கு ஒரு சின்ன தாக்கத்தில் வந்து நான் இனி ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன், நான் பைபிள் எடுத்துகிட்டு நற்செய்தி அறிவிக்க போவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன உந்துதல் பாருங்கள், ஒரு சின்ன நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு வந்துடுது பாருங்கள். அதான் நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் அடிப்படையானது அதுதான். இப்போ நம்ம பார்க்குறோம் ஜெபம் அப்படின்னு சொல்கிறோம். ஜெபம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஜெபந்தான் வெற்றியை நமக்கு கொடுக்கிறது. ஜெபந்தான் ஒரு தலை சிறந்த ஒரு ஆயுதம் இல்லையா? ஜெபம் ஆண்டவருடைய மனதை மாற்றுகிறது. ஜெபத்துக்கு எத்தனையோ பதங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த ஜெபத்துக்கு அங்கீகாரம் எங்கே இருக்குது? நீங்கள் ஜெபம் செய்கிறீங்க, நான் ஜெபம் செய்கிறேன், ஜெபம் செய்யாமல் யாரும் இல்லை. கொஞ்ச நேரமாக ஜெபம் செய்கிறோம், கோயிலுக்கு போகும்போது ஜெபம் செய்திருந்தோம், ஜெபமாலை சொல்லும்போது ஜெபம் செய்திருந்தோம், ஒரு சிறிது நேரமாவது மணிக்கணக்கில் முடியாட்டில் கூட சிலர் மணிக்கணக்காக செய்துட்ருக்குறாங்க. இரவெல்லாம் ஜெயிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க. 40 நாட்கள் உபவாசம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. எல்லாம் அவங்களுடைய மன தூய்மை, அவங்களுடைய மனச்சான்றின் வழிநடத்துதல், நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி சொல்லுது என்ன சொல்கிறோம்? நம்ம மனச்சான்றுன்னு சொல்கிறோம், அதில் மன தூய்மைன்னு சொல்கிறோம். அதெல்லாம் என்னென்னா பரிசுத்த ஆவியினுடைய தூண்டுதல் தான். அடிப்படையாக பார்க்க போனால் என்ன அப்படின்னா ஆவியானவருடைய வழிநடத்துதல். அப்போ எவர் ஒருவர் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களே கடவுளுடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு யார் ஒப்பு கொடுக்கிறோமோ அதுதான் முக்கியம். இப்போ நமக்கு பல்வேறு சிந்தனைகள் உண்டு, நம்ம குடும்பத்தாருக்கு பல்வேறு சிந்தனைகள் உண்டு, நம்முடைய குழுவினருக்கு சமூகத்துக்கு எத்தனையோ சிந்தனைகள் உண்டு இல்லையா? இப்போ ஒரு காரியத்தை குறித்து நமக்கு எத்தனையோ கருத்துக்கள், சிந்தனைகள் உண்டு. ஒட்டுமொத்தமாக ஆண்டவருடைய பாதத்தில் போட்டு ஆண்டவரை எங்களை வழிநடத்தும் அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்தில் போட்டு ஆண்டவருடைய வழி நடத்துதலை நாம் தேடுவது, அதான் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு காரியம் நம்மளாக முயற்சி செய்து ஒரு காரியத்தை செய்வது, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு விட்டு விடுவது. எது எப்படி நடக்கட்டும், புனிதருடைய வாழ்க்கையில் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இன்னாசியார், லோயல்லா இன்னாசியார் பாருங்க, அவர் வந்து மாதாவை பழித்துரைச்சதுக்காக இன்னாசியார் என்ன பண்ணுறார் பார்த்தீங்களா? அவர் வந்து அந்த கோட்டையில் வந்து அங்கே இருந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு காலில் வந்து ஒரு காயம் வந்துட்டு போச்சு. அவர் ஒரு பெரிய போர் வீரர் தான். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தலுங்கிறதுக்காண்டி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கால் சுகமானவொன்னே மாதாவுக்கு நன்றி சொல்லணும். பக்கத்தில் ஒரு கெவி இருக்குது, மென்சோரோத் இல்லையா? அந்த இடத்துல போய் மாதாவுக்கு நன்றி சொல்லணும் கெவிலன்னு போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கம் 2-3 வழி போய்கிட்டு இருக்குது. அவருக்கு வழி தெரியல, இந்த வழியா அந்த வழியா, காட்டுப்பாதை. அப்போ வீணா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிடக்கூடாதுன்னு அங்கே ஒருத்தர் வரும்போது கேட்குறாரு, அந்த மாதா கோயில் இருக்குது எங்கே, எதுக்கியா போறியா? மாதாவுக்கு நன்றி சொல்ல போகிறேன். போங்களா நீயும் மாதாவும் நன்றியும் அப்படின்னு திட்டிட்டு போகிறான். அவன் நடந்தது சொல்லு. திட்டினோடனே இன்னாசியார் விடுவார்? அவரே பெரிய வீரர், காலில் காயமாக இருந்திருக்காரு, சுகமாயிட்டார். அந்த மாதாவை திட்டிட்டு போனோடனே இன்னாசியாருக்கு பொறுக்கலை பாருங்க. வெட்டம் பாரு, ஒன்று விடுதனா பாரு, வெட்டு 1 துண்டு 2 திரும்பிட்டார். அவனை வெட்டு 1 துண்டு 2 தான். அவர் பெரிய ஒரு வாள் வச்சு வாளோட தான் போகிறாரு. அங்கே வாழை வச்சு வெட்டு 1 துண்டு 2 நினச்சிட்டு தான் போகிறாரு. நீ மாதாவை இப்படி பழிச்சு வச்சிருக்கியா அவனு அப்படின்ட்டு போகும்போது அப்படி நிற்கிறாரு ஒரு நிமிஷம். ஏன்னா அவர் இப்போ ஒரு மாத கணக்காக அவ்வளோ நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து செபித்து வந்தவர், அந்த பிரசன்னத்தில் நிறைந்திருப்பவர், பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றலில் அபிஷேகத்தில் நிறைந்திருப்பவர். இதுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை வேற, இப்போ வாழ்க்கை வேற. நீ மாதாவை பழிச்சுரட்ட இருக்கு, உன்னை விட்டனா பாரு, உன்னை இந்த கொல்றம் பாருன்ட்டு அவர் வாழை எடுத்து கிளம்பும்போது 1 செகண்ட் யோசித்தார். மேலே கேட்குறாரு, ஆண்டவரே நான் போய் உன்னை வெட்டவா? வெட்டினா இவர் ஒரு கொலையாளி ஆவார். உன்னை வெட்டவா? என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க, இப்போ உடனே போய் வெட்டிடுதேங்கிறாரு. மேலே கேட்குறாரு, உத்தரவு கேட்குறாரு. குதிரை இப்படி நின்ன குதிரை இப்படி திரும்பி நேராக மாதா
ஹெவியில் போய் அந்த மாதா குதிரை போய் அப்படியே இருந்துட்டு அப்படின்னு பார்க்குறோம். இன்னாசியாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஒன்றுமே இல்லைம்மா, கடவுள்கிட்ட வழி கேட்குறாரு, கடவுளுடைய ஆவியானவர் அவரை வழி நடத்திட்டே இருப்பாருங்க. இன்னாசியாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பாருங்கள், அந்த ஃபிலிமில் அப்படியே போட்டிருக்கிறாங்க அதை. அப்போது ஆண்டவரே நான் அவனை போய் வெட்டவான்னு கேட்கும்போது ஆண்டவருடைய ஆவியானவர் அவரை திருப்பி வழிகாட்டுறாரு. அவன் வழி சொல்லலை, அவன் வழி சொல்லாமல் திட்டிட்டு போயிட்டான் மாதாவை. இவருக்கு பயங்கர கோபம். அவனை வெட்டணுங்கும் போது ஒரு செகண்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. ஆண்டவருடைய ஆவியானவர் திருப்பி வழியை காமிச்சு நேர மண் சௌரத் என்ற இடத்துல போய் மாதா கெவியில் போய் அந்த குதிரை அப்படியே படுக்குது. இன்னாசியார் என்ன பண்ணாரு, தன் உரையிலிருந்து அந்த வாளை எடுத்து மாதா பீடத்தில் வச்சு, என் வாழ்க்கையில் இனிமேல் இந்த வாளை நான் தொடவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு ஒவ்வொரு புனிதரை எடுத்து பாருங்க. எத்தனையோ புனிதருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அநேக புனிதர்கள், எல்லா புனிதருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுத்தல். இங்கே வந்திருக்கக்கூடிய நற்செய்தி பணியாளர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய தன்னார்வ நற்செய்தி ஊழியர்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு மேலான ஒரு 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 குணநலன்னு சொல்லலாம், மேலான ஒரு எதிர்பார்ப்பு அதுதான். ஒருத்தர் நற்செய்தி பணி செய்கிறாருன்னா அவர் என்ன செய்யக்கூடாது, அவர் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவிக்கு நம்மை தன்னை ஒப்பு கொடுத்து அவர் வழி நடத்த வேண்டும். இப்போ நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் பாருங்களேன், அவங்க சுயமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க, சுயமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இன்விடேஷன் கொடுத்தோம்னா ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் ஜெபம் செய்து அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆவி அன்பார்ந்தவர்களே, இந்த சிந்தனைகளை நாம் உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு இந்த சிறப்பு பாளை மறைமாவட்ட நற்செய்தி பணியாளருடைய தியானம், இந்த தியானத்துக்கு வழிநடத்த வருகை தரக்கூடிய அருள் தந்தை வர்கீஸ் அடிகளார் அவர்களை நாம் கரங்கள் தட்டி இந்த வேளையிலே நாம் உள்ளன்போடு அவர்களை இதய அன்போடு நாம் வரவேற்கிறோம். பணியாளர்களுக்கான இந்த சிறப்பு தியான கூட்டத்தை வழிநடத்த நம்மை இந்த இடத்துக்கு யாரை அழைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் தந்தை வர்கீஸ் அவர்களை அவரே அழைத்து வந்து விட்டார்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறார். தந்தையுடன் அழைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனடியாக இந்த நற்செய்தி குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் அருள்ராஜ் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டவுடன் தந்தை அவர்கள் உடனே நான் இதற்கான வாய்ப்பை நான் பார்க்கிறேன் என்று அவர்கள் உடனடியாக பாசிட்டிவாக பதில் சொன்னார்கள். அதன் பின்பு அவர்கள் 2 நாட்களுக்குள் அவர்கள் இந்த மாதிரி நான் வருகிறேன் செல்கிறேன் என்று அவர்கள் இசைவு கொடுத்தார்கள். அவை இந்த நற்செய்தி பணியாளர்களுக்கான இந்த சிறப்பு இந்த தியான கூட்டத்திற்கு தந்தை வர்கீஸ் அவர்கள் வந்திருப்பது நம்ம எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி. உடனடியாகத்தான் எல்லா பணியாளர்களும் வந்து இதில் நிச்சயமாக பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக ஆவணை செய்தோம். இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா தந்தை வர்கீஸ் அவர்கள் நமக்கு நல்லா தெரியும். மறை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த கன்வென்ஷன், கடந்த ஆண்டு கூட இந்த இடத்துல கன்வென்ஷன் மீட்டிங் நடந்துச்சு. தந்தை அவர்கள் வருகை தந்தார்கள். மிகச்சிறப்பாக ஒரு பெரிய எழுச்சியோடு அந்த கன்வென்ஷன் மீட்டிங் நடைபெற்றது. அவர்கள் தொடர்ந்து நம்முடைய மறை மாவட்டத்திற்கு வர இருக்கிறார்கள், வர வேண்டும். இந்த ஒரு நாள் இந்த சிறப்பு நற்செய்தி பணியாளர்கள் மேல் கொண்ட தனிப்பட்ட ஒரு அன்பு அக்கறை, இந்த பணியாளர்களுக்கு நான் ஒரு சிறப்பு செய்தி, ஆண்டவர் கொடுத்த செய்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வந்திருக்கக்கூடிய நற்செய்தி பணியாளர்கள், ஜெபக்குழுவினர்கள், தன்னார்வ பணியாளர்கள், நானும் நற்செய்தி பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த செய்தியை கொடுத்து எல்லாரும் ஒரு புதிய உத்வேகத்தோட நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு தலையான ஒரு சிந்தனையை தந்தை அவர்கள் கருத்திலே கொண்டு இந்த நாளை இதற்காக ஒதுக்கி வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு தெரியும், அவங்க சென்னையில் ஏழாவூரில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சென்டர், அங்கே எவ்வளவு பிஸியாக இருக்கிறாங்க, எவ்வளவு கூட்டங்கள், எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழகம் இன்னும் வெளிநாடுகளுக்கும் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த ஒரு நாள் இந்த சிறப்பு கூட்டத்துக்கும் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். தந்தை வர்கீஸ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக, பாளை மறைமாவட்ட நற்செய்தி பணிக்குழுவின் சார்பாக இதயம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கொடுத்து அவர்களுக்கு இந்த எளிய பொன்னாடையை சூடி நம்முடைய வாழ்த்துக்களை உள்ளன்போடு பணி சிறக்க வாழ்த்துக்களை நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல் தந்தையோடு இணைந்து சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த இசைக்கருவி மீட்டு நமக்கு ஒர்ஷிப் நடத்தவும் இடையிடையே உற்சாகப்படுத்தி பாடல் பாடும்படியாக உறுதுணையாக வந்திருப்ப சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் தந்தையோடு இணைந்து வந்திருக்கிறார்கள்.
அவர்களையும் நாம் உள்ளன்போடு வரவேற்று அவர்களுக்கு இந்த பொன்னாடையை சூடி நம்முடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை இதயன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதனுடைய பொறுப்பாளர்கள், அதனுடைய வழிகாட்டிகள், அதே போல் வந்திருக்கக்கூடிய ஜபக்குழுவினர், அதனுடைய பொறுப்பாளர்கள், வழிகாட்டிகள், அதே போல் வந்திருக்கக்கூடிய தன்னார்வ பணியாளர்கள், பிற பங்குகளிலிருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்தும் நீங்கள் பல்வேறு இந்த தன்னார்வத்தோடு வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேரையும், வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இதய அன்போடு வருக என்று உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி.